வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மருதாணி செடி பக்கத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் இங்கே இருக்குது. இப்போ தான் நல்லா பிரான்ச்சஸ்லாம் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் தினமும் இப்போ தண்ணி ஊற்றி பராமரிச்சிட்ருக்கோம். தென் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை வந்து எப்படி விளைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏன் இந்த மருதாணியை வந்து பறித்து அரைக்கணும் அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து மருதாணி இந்த மாதிரி இலையிலேருந்து அரைச்சி வச்சு பழக்கம் இல்லையா, கோன் வச்சு தான் வந்து அவங்க மருதாணிலாம் வைப்பாங்களாம். ஸோ அதனால் நான் இதில் இருக்கிற அந்த லீவ்ஸ்லாம் பறித்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கும் காமிக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நான் வீடியோ போடும்போதெல்லாம். இப்போது நான் இந்த மருதாணியை பறிச்சுட்டு அதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி செடியிலேருந்து அப்படியேவும் நீங்கள் வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னு சொன்னால் சைட்லேருந்து வளர்ந்து வரும். இதுக்கு முன்னாடி நான் இது உடச்சி விட்டுருந்தேன். இதுலேருந்து ஒரு 3 பிரான்ச் இப்போ வளர்ந்து வந்திருக்கு. ஸோ தேவையான அளவுக்கு மருதாணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட்டு பறித்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வாங்க எப்படி போயிட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக மருதாணியை வந்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க. பட் நம்ம இப்போ சிம்பிளாக பண்ணுறதுனால மிக்சியிலே போட்டு அரைச்சிட போகிறோம். அம்மியில் வச்சு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செங்கல்லும் கூட வச்சு அரைப்பாங்க. ஏன்னா அந்த இலை வந்து சீக்கிரமாக மசியணும், அந்த நரன்னு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால சின்ன ஜார் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதோடய குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பெரிய ஜார் யூஸ் பண்ணால் மசியாது. ஸோ இப்போது அந்த மருதாணியை வந்து நம்ம சின்ன ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/2 எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுருவாங்க. ஸோ இப்போ அரைச்சி முடித்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசியை வந்து அரைச்சிக்கணும். இது வந்து தழைங்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து அரைப்படாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப லூஸ் ஆகிடும், அப்புறம் வைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிட்டோம். இதை மாற்றும் போதே பார்த்திங்கன்னா என்னோடய கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு, கலர் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, இது எப்போ கையில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த மருதாணியை எடுத்து வச்சு விட்டேன். எந்த ஒரு டிசைன்லாம் போடல. நம்ம நார்மலாக எப்படி அந்த விரலுக்கு நகம் போடுற மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ஒரு பெரிய டாட் மாதிரி ஒன்று வச்சாச்சு. அவ்வளோதான் டிசைன். ஸோ ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சுது. இப்போ ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். A few moments later. ஒரு 2 ஹவர்ஸ் தான் அவங்க அந்த மருதாணியை கையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்லா செவந்து வந்திருக்கு. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் அவங்க வீட்டில் மருதாணி இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருதாணி வச்சு விட்ட எனக்கே இந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் கையெல்லாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.